ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில கூட அவங்க சங்கீதத்துல எடுத்த அதே வார்த்தை தான் சற்று வித்தியாசமாக ஆவியானவர் எனக்கு தந்திருக்கிற உயிர்ப்பிக்கிற அந்த வார்த்தை. ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒருவரே. அவங்க என்ன சங்கீதம் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் என்ன செய்தி பகுதி எடுத்தேன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா ஆவியானவருக்கு எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு இருதயத்தோடு பேசும்படியாக, ஏதோ ஒரு இருதயத்தை உயிர்ப்பிக்கும்படியாக, ஏதோ ஒரு குடும்பத்தை உயிர்ப்பிக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே சித்தம் கொண்டிருக்கிறார் என்பது மாத்திரமே உண்மை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்திலே அந்த வார்த்தை அவர்கள் அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசின போது ஆவியானவர் எனக்குள்ளே மிக எனக்கு ஒரு சந்தோஷமாக காணப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற உன்னதமான ஆவியானவர், வார்த்தைகளை தருகிறவரும் அவர்தான். ஆமென். வார்த்தைகளை பேச வைக்கிறவரும் அவர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37வது அதிகாரத்திற்கு நேராக நமது சிந்தைகளை நாம் திருப்பலாம். அந்த 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் யாராவது சத்தமா வாசிக்க பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தரனை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வழியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் விளர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். ஆமென். போதும். ஹல்லேலூயா. அதுக்கு அப்புறமாக அந்த வசனங்களை வாசிக்கலாம். பாபிலோனிய சிறையிருப்பிலே நம்பிக்கையற்று இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள், ஹல்லேலூயா, அவர்களை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம் எசேக்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? ஆமென். இது உயிர்ப்பிக்கப்படுமா? இது சாத்தியமா? இது நடக்குமா? இதுதான் ஆண்டவருடைய கொஸ்டின். ஆமென். கர்த்தர் சில நேரங்கள்ல சில கேள்விகளை கேட்பார். கேட்கும் போது சிலர் பதில் சொல்லி இருக்கிறாங்க, சிலர் பதில் சொல்லாம மௌனமா இருந்திருக்கிறாங்க. ஆமென். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. யோபுவின் சரித்திரம் 40வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. யோபு 40:4. இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்வேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. யோபுட்ட கர்த்தர் கொஸ்டின் கேட்கிறார். கர்த்தர் கேட்கிற கொஸ்டின் எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டான கொஸ்டின். நம்ம ஏதோ கொஸ்டின் கேட்போம். ஆண்டவர் கேட்கிற கொஸ்டினுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவர் கேட்பார், நான் வானங்களை படைச்சேனே, நீ எங்கப்பா இருந்த? நான் அதுக்கு அஸ்திபாரம் போட்டேனே, அதுக்கு நூல் போட்டேனே, அது கடந்து வராதபடிக்கு, சமுத்திரம் எல்லையை கடந்து வராதபடிக்கு அதுக்குரிய எல்லைக்குரிய வச்சேனே, நீ அப்போ எங்க இருந்தேன்னு கர்த்தர் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏதாவது நமக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. எதுவுமே தெரியாது. கர்த்தருக்கு முன்பாக நமக்கு ஒன்றும் தெரியாது. யோபு சொல்லுகிறார், நான் நீசன். ஹல்லேலூயா. ஒன்னே ஒண்ணு மாத்திரம் நான் செய்வேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. எவ்வளவு தாழ்மையான வார்த்தைகள் பாருங்களேன். ஹல்லேலூயா. அதே யோபு 42வது அதிகாரம் 3வது வசனத்தின் 2வது லைன்ல இருந்து படிங்க. யோபு 42:3. ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். இங்கேயும் யோபு சொல்லுகிறார். ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு தெரிஞ்சா நீ சொல்லு, உனக்கு திராணி இருந்தா நீ சொல்ல முடியுமா? அநேக கொஸ்டின்ஸ் ஆண்டவர் கேட்கிறார். யோபுவின் சரித்திரத்தை படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கடைசியில வரும்போது 36, 37, 38 இதெல்லாம் வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கர்த்தர் யோபுடத்துல கேட்பார், ஹல்லேலூயா, நீ இதெல்லாம் தெரியுமா? உனக்கு தெரிஞ்சா நீ எனக்கு சொல்லு. இல்லை, நான் நீசன். ஆமென். ஏதோ தெரியாம அலப்புனேன். நம்ம சில நேரங்கள்ல தேவ சமூகத்துல என்ன செய்கிறோம், சில காரியங்கள் என்ன பிரகாரமாய் நமக்கு வேண்டிக் கொள்ள தெரியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்கிறாராம், வேண்டுதல் செய்கிறாராம். ஆனா கர்த்தர் கொஸ்டின் கேட்கும் போது நம்மளால என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது. யோபு சொல்லுகிறார், நான் நீசன் ஆண்டவரே. யோபு உத்தமன் தான், சன்மார்க்கன் தான், நீதிமான் தான், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் தான். கர்த்தரே சாட்சி கொடுக்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கேட்கிற கொஸ்டினுக்கு என்ன சொல்ல முடியல, பதில் சொல்ல முடியல. சொல்ற, ஆண்டவரே, நான் ஏதோ அலப்பிச்சேன் ஆண்டவரே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது எனக்கு தெரியும், ஆனா தெரியாம ஏதோ அலப்பிச்சேன் ஆண்டவரே.
இங்கே ஒரு மனிதனிடத்துல கர்த்தர் ஒரு கொஸ்டினை கேட்கிறார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடத்துல கர்த்தர் ஒரு கொஸ்டினை கேட்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 3வது வசனம், அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். ஆமென். எசேக்கியாவும் ரொம்ப சுதாரிச்சு கொண்டார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும், இதுக்கு முன்ன பல பரிசுத்தவான்களிடத்துல கர்த்தர் கொஸ்டின் கேட்டிருக்கிறார். அவங்க எல்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்க? அமைதியா இருந்திருக்கிறாங்க. அதனால இவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. ஆண்டவரிடத்துல பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன இல்லை? ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, திக்கு இல்லை, திராணியும் இல்லை, தெம்பும் இல்லை. ஹல்லேலூயா. அதனால அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, அது உமக்கே தெரியும், எனக்கு தெரியாதப்பா. ஹல்லேலூயா. இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆமென். ஹல்லேலூயா. இந்த 1வது வசனத்திலே கர்த்தருடைய கை என் மேல் வந்து அமர்ந்து கர்த்தரனை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய மேல கர்த்தருடைய கரம் வந்து அமரணும். ஆமென். ஆவிக்குரியவர்கள், கிறிஸ்தவர்கள், கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், வசனத்தின்படி நடக்கிற தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அந்த தேவ மனுஷனுக்கு மேல அமர்ந்த உடனே எதற்குள்ளாக்குனதான்? தானாலே ஆவி வரல, ஆவிக்குள்ளாக்கி. ஒரு சின்ன சின்ன லெட்டர் தான், ஒரு சின்ன சின்ன எழுத்துக்கள் தான் வித்தியாசம். ஆவிக்குள் ஆனாரா, ஆவிக்குள் ஆக்குனாரா? ஆவிக்குள் ஆக்கி. ஆனா பத்மதீவிலே யோவான் அப்போஸ்தலர் சொல்லும் போது சொல்லுவார், கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள் ஆனேன். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்கு உள்ளானேன். அவரே ஆவிக்குள்ள ஆனார். ஆனா இங்க கர்த்தர் ஆவிக்குள்ளாக ஆக்கி, ஆவிக்குள் ஆக்கி என்னை வெளியே கொண்டு வந்து. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் மேல கர்த்தருடைய கரம் வந்து அமருகிற பட்சத்துல, கர்த்தர் ஒரு மனுஷனை ஆவிக்குள்ளாக்குகிற பட்சத்துல கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதுல இருந்து கர்த்தர் எங்க கொண்டு வருவார்? வெளியே கொண்டு வந்து என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணுகிறார். கர்த்தர் இப்ப எங்கே கொண்டு வந்து விட்டிருக்கிறார்னு பாத்தீங்கன்னா, எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே. கர்த்தர் ஒவ்வொருவரை நடத்துகிற விதம் சற்று வித்தியாசமானது. நம்ம நினைப்போம் கர்த்தர் நல்ல செழிப்பான இடத்துல கையை பிடிச்சு கொண்டு போய் விடுவார். ஒரு பிள்ளைய ஒரு தகப்பன் கடைக்கு கூட்டிட்டு போறேன்பான்னு சொன்னா எந்த கடைக்கு கூட்டிட்டு போவீங்க? அந்த குழந்தை ஏதோ ஆசைப்படும். ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு ஆசைப்படுவான், ஒரு பேக்கரிக்கு ஆசைப்படுவான், நல்ல ஒரு ஹோட்டலுக்கு ஆசைப்படுவான். அப்ப அதை கொண்டு போய் நம்ம என்ன செய்வோம்? வாங்கி கொடுப்போம். எந்த தகப்பனும் ஒரு பிள்ளைய ஒரு எலும்புகள் நிறைந்த இடத்துல, ஒரு பள்ளத்தாக்குல, இல்லைன்னா ஒரு சவக்கடங்குல, இல்ல ஒரு கல்லற தோட்டத்துல கொண்டு போய் சுற்றி காண்பிக்க விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்க, விரும்ப மாட்டீங்க. ஹல்லேலூயா. இங்கே கர்த்தருடைய காரியங்களை பார்க்கும்போது சற்று வித்தியாசமானது. எசேக்கியா தீர்க்கதரிசியை கர்த்தர் பள்ளத்தாக்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார். பள்ளத்தாக்கின் அனுபவம் ஒரு தேவ பிள்ளைக்கு உண்டா? வாழ்க்கையில உண்டு. ஹல்லேலூயா. 2 மலைகளுக்கு நடுவே காணப்படுகிற ஒரு நிலப்பரப்பு தான் என்ன சொல்லுவோம் நம்ம? பள்ளத்தாக்கு. ஹல்லேலூயா. அந்த பள்ளத்தாக்குக்குள்ளே போகிறது சற்று கஷ்டம். அந்த பள்ளத்தாக்கை விட்டு வெளியே வருகிறதும் சற்று கஷ்டமான ஒரு காரியம் தான். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் அங்கு கொண்டு போய் அதை சுற்றி நடக்க பண்ணும் போது அந்த வெட்ட வெளியிலே என்ன இருக்கிறது? கொஞ்சம் எலும்புகள் கிடைக்கிறது. எலும்பு கூடு பார்த்தா எப்படி இருக்கும்? எலும்பு கூடு ஆங்காங்கே சிதறி இருக்கிறது. கை எலும்பு தனியா, கால் எலும்பு தனியா, மண்டை ஓடு தனியா, நெஞ்சு கூடு தனியா. இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? பயமா இருக்கும், பயமா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அனுப்புகிறாருன்னா எந்த சூழ்நிலையிலும் ஒரு தேவ பிள்ளை பயப்படக்கூடாது. ஏன்னா அவருடைய கரம் நம்ம மேல இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அவர் நம்ம எப்படி ஆக்கி இருக்கிறார்? ஆவிக்குள்ளாக ஆக்கி இருக்கிறார். அப்ப கர்த்தருடைய ஆவியின் பலம் ஒரு தேவ மனுஷனுக்குள்ள, மனுஷிக்குள்ள கடந்து வருமானால் எப்பேற்பட்ட பள்ளத்தாக்கின் அனுபவத்தையும் கடக்க முடியுமா? முடியாதா? ஹல்லேலூயா. முடியும். ஆமென். ஹல்லேலூயா. முடியும். சுற்றி நடக்க பண்ணினார். எலும்பு கூட்டமா இருந்தது. அப்பதான் ஆண்டவர் கேட்காரு, எப்பா இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஹல்லேலூயா. நல்ல ஆன்சர் சொல்றாரு ஆண்டவரே. எவ்வளவு தாழ்மையான ஆன்சர். எசேக்கியேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். இத்தனை அதிகாரங்களை எழுதி இருக்கிறார். அவர் சொல்றாரு, ஆண்டவரே அது எனக்கு தெரியாதப்பா. ஹல்லேலூயா. எனக்கு தெரியாது. என் குடும்ப சிச்சுவேஷன் மாறுமா மாறாதான்னு எனக்கு தெரியாது. என் சரீர பலவீனம் மாறுமா மாறாதான்னு எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப இருக்கிற இந்த பிரச்சனை மாறுமா மாறாதான்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனா நீங்க நினைச்சா
ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சீங்கன்னா ஆசீர்வாதம் தான். நீங்க நினைச்சீங்கன்னா இதை உயிரடையும். நீங்க நினைச்சீங்கன்னா இதிலிருந்து நான் விடுவிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. அதனுடைய 4வது வசனத்துக்கு நேராக நம்ம சிந்தனையை திருப்பும் போது, அப்பொழுது அவர் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லியிருந்தார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசிதான். ஆனா கர்த்தர் இப்ப சொல்றார், நீ என்ன செய்? தீர்க்க தரிசனம் சொல்லு. ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தி, எனக்கு ஒன்றும் தெரியாது, ஐ சரண்டர். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு ஒண்ணுமே அப்பா தெரியாது, இந்த விஷயத்துல என்னால இனி மூவ் பண்ண முடியாது, நான் சரண்டர் என்று சொல்லுகிற பட்சத்துல கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார், நீ இப்படி சொல்லு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தீர்க்க தரிசனம் என்பது நம்முடைய சுய இஷ்டப்படியோ தாமாக நம்ம திட்டமிட்டோ பேசுகிறது அல்ல தீர்க்க தரிசனம். இன்னைக்கு பலவிதமான தீர்க்க தரிசனங்கள் சபைகளிலே தேசங்களிலே செயல்படுகிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஒரு தீர்க்க தரிசனம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டு இன்னொருத்தருக்கு சொல்லுறது, அறிவிக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறத சொல்லணும். நம்ம மனசுல தோன்றது, முகஸ்துதி சொல்லுகிறது, இது அல்ல தீர்க்க தரிசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி தான். தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிறார், எனக்கு தெரியாதுப்பா, நீங்க ஏதாவது சொன்னா நான் சொல்றேன். திட்டமிட்டு எதையும் சொல்லுகிறதல்ல தீர்க்க தரிசனம். கர்த்தர் ஏதாவது சொன்னா அதை கேட்டு வாங்கி சொல்றதுதான் தீர்க்க தரிசனம். ஆண்டவர் சொல்றாரு, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. ஆமென். என்ன தீர்க்க தரிசனம் சொல்லு? உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்போ எழுத்தின்படி இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொன்னாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்போ கொஞ்சம் எலும்பு கூடுதா இருக்கிறது, இந்த இடத்துல போய் இது கிட்ட தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற மனுஷனுக்கு கொஞ்சம் என்ன வேணும்? விசுவாசம் வேணும், தைரியம் வேணும், நம்பிக்கை வேணும். இந்த 3 இருந்தாதான் என்ன சொல்ல முடியும். சுவிசேஷத்தை நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பேசுறோம், சபையில பேசுறோம், தெருவுல போய் பேசணும்னா கொஞ்சம் தில்லு வேணும். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் தைரியமும் வேணும். என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுறவங்க தான் எங்க போக முடியும்? தெருவுல போய் நின்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும். அது மாதிரி இங்க இவருக்குள்ள ஒரு விசுவாசம், ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை உருவானது. ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிற பட்சத்துல எந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்தும் ஆமென் தீர்க்க தரிசனம் உரை என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். விசுவாசை அறிக்கையிட கர்த்தர் சொல்வார். ஆனால் அதை சொல்ல நம்ம தயங்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலர்ந்து போயிருக்கிற வாழ்க்கை அனுபவங்களை பார்த்து நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? தேவ பிள்ளைகள், நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது விசுவாச அறிக்கையிடணும். ஆமென். ஆண்டவரே, இதை நீங்க செய்தபடியா உமக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு பல கோடி வரணும்னு காத்திருக்கிறாங்க. ஆமென். விசுவாச அறிக்கையிடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எலும்புகளை பார்த்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையின்படி தீர்க்க தரிசனம் உரைத்து அந்த எலும்பு உயிர் அடைஞ்சதுன்னா ஏன் முடியாது? நம்புறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏதாவது உண்டா? இல்ல, ஒண்ணுமில்ல. அவரால் எல்லாம் செய்யக்கூடும். ஆமென். அவர் உயிர்ப்பிக்கிற தேவன். ஆமென். அவர் பார்த்து கொண்டு, அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். சொன்ன உடனே அவர் பார்த்து கொண்டு இருக்கும் போதே என்ன உருவானது? நரம்புகள் உருவாக ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. நரம்பு உருவாச்சு. அதுக்கப்புறம் என்ன உருவானது? சதை உருவானது, மாமிசம். இதெல்லாம் சாதாரணமா நம்ம கொஞ்சம் மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துங்களேன். ஒரு எலும்பு கூட இதுல சும்மா கிடக்குன்னு வைங்களேன். இப்போ ஒரு மனுஷங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, கர்த்தர் சொல்லி சொல்றாங்க, இந்த அற்புதம் நடந்தா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. நரம்புகள் உருவாக்கி கொண்டே இருக்கிறது, அப்படியே உருவாகிறது. அடுத்து மாமிசம், சதை உருவாகிறது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் வெறும் மாமிசமும் அந்த நரம்புகளும் உருவாகி மாத்திரம் இருந்த அந்த மனுஷனை பார்த்தா நம்ம என்ன செய்வோம்? பயந்து ஓடிடுவோம். இந்த மேல இருக்கிற இந்த ஒரு துகள் மட்டும் இல்லைன்னா நம்ம ரூபங்கள் எப்படி இருக்கும்? இந்த துகள் மட்டும் இல்லைன்னா உள்ள இருக்க எலும்பு, நரம்பு, சதை எல்லாம் அப்படி தெரியும். அது எப்படி இருக்கும் பார்க்க?
அருவருப்பான ஒரு தோற்றத்தில் இருக்கும். எப்பேற்பட்ட அருவருக்கப்பட்ட தோற்றத்தில் இருந்தாலும், ஆமென், ஹல்லேலூயா, எப்பேற்பட்ட அனுபவத்தில் இருந்தாலும், எப்பேற்பட்ட பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் இருந்தாலும், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா நரம்பு உருவாகத்தான் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா எழுப்பி நடக்க வைக்க முடியும். அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா எந்த பகுதி இன்னைக்கு உலர்ந்து போய் மரித்து போயிருக்கிறதோ அதை உயிர்ப்பிக்க என் தேவனால முடியும். ஆனா நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அதுக்கப்புறம் என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். இன்னொன்னு கூட வேணும். என்ன வேணும்? தைரியம் வேணும். ஹல்லேலூயா. தைரியமா சொல்லணும், கர்த்தர் எனக்கு இதை தருவார், கர்த்தர் எனக்கு இதை செய்வார். ஆமென். அடுத்து எந்த மனுஷன்கிட்ட போய் புலம்பிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் சமூகத்துல ஒரு காரியத்தை வச்சோம்னா வச்சதுதான். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல பாரத்தை வச்சீங்கன்னா அது வச்சதுதான். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க, 6வது வசனத்தை வாசிங்க ஒருக்கா கூட. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார். சில காரியங்களை கர்த்தர் செய்யும் போதுதான் நமக்கு என்ன வரும்? நம்பிக்கை வரும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் எப்போதுமே என் ஜெபத்துல முக்கியமா நான் ஜெபிக்கிற ஒரு காரியம், ஆண்டவரே இந்த இடத்துல வந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில கிரியைகளை செய்யுங்கப்பா. ஆமென். ஏதோ ஜெபித்து ஜெபித்து கிடைக்கல அதை அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு அடுத்த காரியத்திற்கு போறதில்ல. பெற்று கொள்ளுகிறது வரையிலும் பலவந்தம் பண்ணுகிறவன் அதை என்ன செய்வானா? பிடித்து கொள்வானா. சில பிள்ளைகள் காலை கட்டிட்டு அழும்பாருங்க, அப்பா எனக்கு இது வேணும், அம்மா எனக்கு இது வேணும். அதுக்கப்புறம் அவன் இப்பறம் நம்மள என்ன செய்ய மாட்டான்? நம்மள விட மாட்டான். அது நம்ம அந்த பிள்ளைக்கு என்ன செய்யறோம்? அவன் நம்மளை பலவந்தப்படுத்தியது நிமித்தம் அதை என்ன செய்யறோம்? கொடுக்கிறோம். அப்படியானால் அந்த பரம தகப்பன், ஹல்லேலூயா, எப்பேற்பட்ட உலர்ந்து போன எலும்புகளையும், உலர்ந்து போன எலும்புன்னு சொல்லும்போது இன்னைக்கு எதெல்லாம் உலர்ந்து போய் செத்து போன அனுபவத்துல, இனி முடியாது என்கிற அனுபவத்துல இருக்கிறதோ அதை பார்த்து ஒரு தேவ பிள்ளை விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னென்ன காரியம் உண்டு என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வீட்டுல. ஹல்லேலூயா. எதெல்லாம் செத்து போய் கிடக்கிறது, எதெல்லாம் உயிர் அடையாம இருக்கிறது, சரீர பிரகாரமா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கலாம், குடும்பத்துல இருக்கலாம், ஆமென், ஹல்லேலூயா, சொந்த பந்தங்கள்ல இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம். இனி முடியாது, ஆமென், ஹல்லேலூயா, இனி அவ்வளவுதான் என்று ஒருவேளை உலகம் சொல்லலாம். ஆனா கர்த்தர் கேட்கிறார், இது முடியுமா? ஆண்டவரே எனக்கு தெரியாதுப்பா, நீங்க நினைச்சா முடியும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க நினைச்சா முடியும் ஆண்டவரே. நீங்க என் வாழ்க்கையில வந்தீங்கன்னா முடியும் ஆண்டவரே. உங்க கரை என் மேல அமர்ந்ததுன்னா முடியும் ஆண்டவரே. நீங்க என்ன ஆவிக்குள்ளாக மாற்றினீங்கன்னா உம்மால இதெல்லாம் செய்ய முடியும் ஆண்டவரே. பத்மு தீவில யோவான் அப்போஸ்தலனை கர்த்தருடைய நாள் அவனே ஆவிக்குள்ளாக ஆனான். அந்த இடத்துல இருந்து வெளிப்பட்டதான் வெளிப்படுத்தின விசேஷங்கள். கர்த்தர் ஒரு மனுஷனை ஆவிக்குள்ளாக மாற்றுகிறாருன்னா சில புதியதை கர்த்தர் கொடுக்க வந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில புதுசு ஆமென். செத்து போனதெல்லாம் மாற்றி சில புதுசு, சில காரியங்களை உயிரடைய பண்ணுகிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன செய்தார்? தீர்க்க தரிசனம் உரைத்தார். கர்த்தர் கட்டளையிட்டபடியே. தீர்க்க தரிசனம் எப்படி சொன்னார்? கர்த்தர் கட்டளையிட்டபடியே. கர்த்தர் சொல்லாததை நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. கர்த்தர் சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே காத்திருந்து ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பேர் தான் வரோம். ஆனா இதற்காக எடுக்கிற ப்ரிப்பரேஷன், தேவ சமூகத்திலே காத்திருக்கிற நேரங்கள் வெகு அதிகம். ஹல்லேலூயா. சும்மா இல்ல, ஆவியானவர் சங்கீத பகுதியிலும் அந்த வசன செய்தி பகுதியில ஒரே வார்த்தையை கொண்டு கோட் பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு மறைவாக ஒன்றுமில்லை. நம்ம நினைக்கிறோம் ஒருவேளை சின்ன இடமாக கொஞ்சம் ஆட்கள் ஆயிருக்கலாம், ஆனா ஆவியாருடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை தான். ஆமென். யாரை கர்த்தர் ஆவிக்குள்ளாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் உலர்ந்து போயிருந்தாலும், எதுதான் முடியாதுன்னு இருந்தாலும் என் தேவனால் உருவாக்க முடியும். அவர் உருவாக்குதல் தெய்வம். ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குன தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு வார்த்தை மாத்திரம் அது உங்க வாழ்க்கையில செயல்பட. நம்ம பல காரியங்களை செய்வோம், பல கிரியைகளை நம்ம செய்வோம். ஆனா கொஞ்சம் கர்த்தருக்கு இடம் கொடுங்களேன், ஆவியானவருக்கு இடம் கொடுங்களேன். என்ன ஆவிக்குள்ளாக மாற்றுங்கப்பா. உங்க கரம் என் மேல வந்து அமரற்ற ஆண்டவரே. ஒரு மனுஷன் கரம் ஒரு முதலமைச்சர் தோளை தட்டுனா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? இப்போ ஓட்டுக்காக யார் தோலையும் என்ன செய்வாங்க? தட்டுவாங்க. அது நமக்கு ரொம்ப சந்தோஷம். முதலமைச்சர் கரம் நம்ம மேல பட்டுது. ஏன்னா அவரு
தேசத்துல ஒரு முதன்மையான மனுஷன், தமிழ்நாட்டுக்கே ஒரு தலைவர். அல்லேலூயா. அவருக்கு ஒரு மதிப்பு இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு. அதனால அவர் கரம் நம்ம மேல பட்டாலே நமக்கு அவ்வளவு சந்தோஷம்னா, அந்த ராஜாதி ராஜா, அல்லேலூயா, அந்த சராசரங்களை சிருஷ்டித்த அந்த தேவாதி தேவனுடைய கரம் நம்ம மேல் வந்து அமரட்டுமே. எத்தனை பேருடைய மேல அவனுடைய கரம் இருக்கிறது? அல்லேலூயா. உணர்றீங்களா? அல்லேலூயா. இல்லைன்னா இந்த காலை வேளையில கர்த்தருடைய கரம் என் மேல் வந்து அமரட்டும் என்று விசுவாசத்தோட ஜெபத்தோட இருங்க. கர்த்தருடைய கரம் வந்து அமர்ந்த கரம் மட்டும் கிடையாது, ஆவிக்குள்ளாக மாற்றுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குள்ளாக மாற்றி உங்களை வெளியே கொண்டு வந்து, அல்லேலூயா, சில காரியங்களை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வைப்பார். எசேக்கியேலை கொண்டு கர்த்தர் செய்ய வைத்தாருன்னா உங்களை கொண்டு ஏன் செய்ய வைக்க முடியாது என் தேவனால? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க, என்ன சம்பவித்தது என்று. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் உரைத்த போது சம்பவித்தது என்ன? 7வது வசனத்தை வாசிங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்த்து கொண்டது. அல்லேலூயா. கர்த்தர் கட்டளையிட்டபடி செய்தார், கர்த்தர் சொல்லுகிறபடி செய்தார். அல்லேலூயா. சாமுவேல் கிட்ட சின்ன பிள்ளையா இருக்கும் போதே கர்த்தர் கூப்பிட்டார், பேரை சொல்லி என்ன செய்தார்? கூப்பிட்டார். அல்லேலூயா. அப்ப சாமுவேல் கிட்ட ஏலி சொன்ன ஒரு காரியம் உண்டு. என்ன சொல்லி கொடுத்தார்? இனிமே கூப்பிட்டா கர்த்தாவே சொல்லும், அடியே கேட்கிறேன். எப்பவுமே நமக்கு இந்த மனநிலை இருக்கணும். அல்லேலூயா. சாமுவேல் சின்ன குழந்தையா இருந்தபோது பார்க்குடி மறந்த உடனே கொண்டு தேவ சமூகத்துல என்ன செஞ்சாங்க? விட்டாங்க. அல்லேலூயா. அந்த குழந்தை தேவ சமூகத்திலே வளர ஆரம்பித்தது. ஆமென். அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனாக மாறினான். அவன் கூட கர்த்தரிடத்துல ஏலி சொல்லி கொடுக்கிறார், நீங்க சொல்லுங்க அப்ப நான் கேட்க தயாரா இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை நம்முடைய வாழ்க்கையில வேணும். கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு முக்கியமாக கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அனுபவம் நமக்கு வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவர் எனக்கு கட்டளையிட்டபடியே நான் என்ன செய்தேன்? தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு காரியத்தை செய்யறதற்கு முன்ன தேவ சமூகத்துல காத்திருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. காத்திருங்க. எனக்கு தெரியாதப்பா, முழங்காலன்னு 2 கரத்தையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னால ஒண்ணும் முடியாதப்பா, இந்த விஷயத்துல என்னால முடியாது, என்னால செயல்பட முடியாது. எத்தனையோ மனிதர்களை செயல்பட வைக்க நான் பார்த்தேன், ஒண்ணுமே நடக்கல. அல்லேலூயா. இனி நீங்க ஏதாவது சொல்லுங்க, அதன்படி செய்யலாம் ஆயத்தமாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி செய்கிற பட்சத்துல முதல்ல ஒரு இரைச்சல் உண்டானது. அல்லேலூயா. எலும்பு கூட்டத்துக்குள்ள இருந்து இப்ப என்ன வருகிறது? இரைச்சல் வருகிறது. 2வதாக அசைவு உண்டானது. 3வதாக சிதறி கிடந்த எலும்புகள் எல்லாம் தன் தன் எலும்புகளோட சேர்ந்து கொண்டது. அல்லேலூயா. என் தேவனுக்கு சிதறி இருக்கிறவங்களை, பிரிஞ்சு இருக்கிறவங்களை சேர்க்க ரொம்ப நேரம் வேண்டாம். அல்லேலூயா. மனுஷனால இது கூடாதுதான், நம்ம எல்லாம் சொல்லிட்டோம், இனி அவ்வளவுதான். ஆனா என் தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உண்டோ? ஆன்சர் சொல்லுங்களேன். உண்டா? இல்ல. அல்லேலூயா. முதல்ல ஒரு இரைச்சல் தான் வரும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்தீங்கன்னா முதல்ல நமக்கு வருகிற ஆன்சர் என்ன? ஒரு இரைச்சல், ஒரு சத்தம் வரும். அல்லேலூயா. ஒரு இரைச்சல் வந்த பெருமழை பின்னாடி இருக்கிறது. உலக பிரகாரமாக யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. ஒரு மணி ஓசை வந்தா பின்னாடி யானை வருதுன்னு அர்த்தம். எலியா தீர்க்கதரிசி ஓரேப்ல நிக்கிறாரு ஆகாபுக்கு முன்பாக. மழை இல்ல, ஆனா சொல்றாரு கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன செய்யும்? மழை பெய்யும். அப்ப என்னதான் உண்டாச்சு? முதல்ல ஒரு உள்ளங்கையளவு மேகம். அதுக்கப்புறம் என்ன உண்டானது? 2வது ஒரு இரைச்சல். அல்லேலூயா. ஒரு இரைச்சல் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்தாருன்னா ஒரு பெரும் மழை பின்னாடி இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் பின்னாடி இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு உயிர்ப்பிப்பு பின்னாடி இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு அசைவு உண்டானது. ஆமென். அல்லேலூயா. இப்ப செத்து போய் இத்து போய் கிடந்த எலும்புகளுக்குள்ள என்ன உண்டானது? அசைவு உண்டானது. அசைவு உண்டானது. நம்ம நினைக்கவும் முடியாது. அல்லேலூயா. எலும்பு கூடுதல் பல வருஷங்களாக பள்ளத்தாக்கிலே கிடக்கிறது. எவனோ கொண்டு போட்டது. அல்லேலூயா. சாடி செத்தது இல்ல, தற்கொலை பண்ணனதில்ல. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இந்த எலும்பு கூட்டங்கள் தற்கொலை பண்ணி செத்து போனதல்ல பள்ளத்தாக்கு. கொலை உண்ட இவர்கள் உயிரடைபடிக்கு, கொலை உண்ட இவர்கள். அப்போ இந்த எலும்பு கூட எல்லாம் எப்படி செத்து போனது? யாரோ கொன்னு போட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சத்துரு பல மனிதர்களை, பல பேரை என்ன செய்து ஜீவனை
எடுக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல சேர விட மாட்டேங்க, குடும்பத்துல வாழ விட மாட்டேங்க. ஹல்லேலூயா. ஒரு ஸ்டெப்பு முன்ன வச்சா 2 ஸ்டெப்பு பின்னாடி இழுக்கிறான். எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், ஏதோ நமக்கு போதும். ஆனா நம்ம சம்பாதிக்கிறது நம்ம குடும்பத்துக்கு போதும். ஆனா 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினா 5ஆம் தேதி ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நிலைமைகள் மாறணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சம்பளத்தை வாங்கி வச்சுட்டு இயேசு நாமத்தினால சொல்லுங்க, ஹல்லேலூயா, அறிக்கையிடுங்க, ஆண்டவரே அடுத்த சம்பளம் வாங்குறது வரைக்கும் இதை பழகி பெருக செய்யுங்கப்பா. என்னால முடியாது, நீங்க செய்யுங்கப்பா. நீங்க சொன்னா ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. சரீர பலவீனம், மருந்து வாங்க காசு இல்ல, ஹாஸ்பிட்டல் போக பணம் இல்ல, ஆண்டவரே அறிக்கையிடுங்க, தீர்க்க தரிசனம் வரைங்க இயேசுவின் நாமத்தினால. இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே, நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. சில காரியங்கள், செத்து போன சில காரியங்கள், உயிரற்ற சில காரியங்கள், சிலரால அபகரிக்கப்பட்ட சில காரியங்கள், ஆமென், ஹல்லேலூயா, அதன் மேல நம்ம என்ன செய்யணும்? விசுவாச அறிக்கை இடணும். என்னட்டு கவர்ந்து வைத்திருக்கிறான் ஆண்டவரே, இல்ல கவர்ந்து கொள்ள சத்ரு வழி தேடி கொண்டு இருக்கிறான். நம்மகிட்ட இருக்கிறத கூட புடுங்கி எடுக்க பார்த்து கொண்டு இருக்கிறான் ஆண்டவரே. நீங்க விடுகிற தெய்வன் அல்ல. எனக்கு இந்த இடத்துல எதுவுமே சொல்ல தெரியல ஆண்டவரே, என்னால இந்த இடத்துல செயல்பட முடியல, எனக்காக நீங்க சொல்லுங்க, அதை நான் செய்யறேன். ஹல்லேலூயா. இறைச்சல் உண்டானது, அசைவு உண்டானது, சிதறி கிடந்த அனுபவங்கள். ஹல்லேலூயா. 3 காரியங்கள் இதுல இருக்கிறது. விளக்க நேரம் இல்லை, நான் ரொம்ப சிம்பிளா சொல்லி விடுகிறேன். ஆமென். ஒரு இறைச்சல் முதல்ல உருவாகட்டும். ஹல்லேலூயா. ஒரு இறைச்சல் வந்தாலே உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது என்று அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க சொன்ன வார்த்தை அங்கீகரிக்கப்பட்டது என்று அர்த்தம். ஆமென். ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்றீங்க வைத்துக் கொள்ளுங்களேன், இயேசுவை அறியாதவருக்கு அவர் 2 நிமிஷம் நின்று கேட்டாருன்னா அது ஒரு இறைச்சல் தான். ஆமென். அதை அவர் அக்செப்ட் பண்றாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. 2வது ஒரு அசைவு உண்டாகும்னா திருப்பி நம்மகிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு அசைவு உண்டாகட்டும், அசைவு உண்டாகும், குடும்பத்துல உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. எந்த காரியத்துல இன்னைக்கு அசைவு இல்லாம இருக்கிறது? ஹல்லேலூயா. ஒரு கை அசையாம, கால் அசையாம இருந்தவன நான் பட்ட பாடு போன வாரத்துக்கு முந்தின வாரம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய கை கால்கள் திடீர்னு ஸ்தம்பித்து போகும்போது என்ன செய்வோம், எது செய்வோம்னு தெரியல. ஆண்டவரே சொல்லுங்கப்பா, என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. இப்படி இருந்தா ஊழியம் செய்வேனா, இல்ல குடும்பத்தை பார்ப்பேனா, என்னப்பா செய்வேன்? ஹல்லேலூயா. வாய் திறந்து கூட செபிக்கல, தேவ சமூகத்துல இருதயத்தின் ஆழத்துல புலம்புனேன், கர்த்தர் விடுவித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அசையாத சில காரியங்கள்ல மேல இந்த காலை வேளையில கர்த்தர் அசைவை உண்டாக்குவார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அசைவை உருவாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. தைரியமா பேசுங்க. அசையாத அந்த விஷயம், ஆமென், இது நீ முடியாது. ஹல்லேலூயா. இதை நீ நான் சொன்னா இவங்க கேட்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, நான் போன் பண்ணா எடுக்க மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு தொந்தரவுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அசைவும் போது, கர்த்தர் அசைய வைக்கும் போது, எந்த மனுஷனையும் உங்களுக்காக எந்த கடின இருதயத்தையும் உடைக்க என் தேவனால் முடியும். விசுவாசிக்கிறவங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சிதறி கிடந்த எலும்புகள் அதன் எலும்புகளோட வந்து சேர்ந்தது. சிதறப்பட்ட வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட அனுபவங்கள். ஆமென். ஹல்லேலூயா. சுக்கு நூறான அனுபவங்கள். ஏதோ ஒரு விஷயத்துல இருதயம் உடைக்கப்பட்டிருக்கலாம், இல்ல குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறவுகள் உடைக்கப்பட்டிருக்கலாம். சின்ன பின்னமாகி கை ஒரு இடம், காலோட இடம். ஹல்லேலூயா. இன்னொரு ஆள் ஒரு இடம், இன்னொரு ஆள் ஒரு இடம். இல்ல ஒரு காரியங்களை ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, ஆளுக்கு ஒரு அபிப்பிராயம். எல்லாரும் வருமானப்பட்டு ஒரு காரியம் செய்யறது, அந்த காரியம் என்ன செய்யும்? சக்சஸ் ஆகும். இல்ல புருஷன் ஒரு அபிப்பிராயம் சொல்ல, மனைவி இல்ல இப்படி செய்வோம் என்று சொல்ல, பிள்ளைகளை இல்லப்பா இப்படி செய்வோம்னு செய்தா ஒரு நாளும் சக்சஸ் ஆகாது. ஹல்லேலூயா. சக்சஸ் ஆகணும்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் சொல்லும் போது, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தையை உட்கொண்டு நாம் செய்யும் போது, ஹல்லேலூயா, ஆங்காங்கே சிதறி கிடக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் திட்டவட்டமா சொல்ற சில காரியங்களை, ஹல்லேலூயா, சிதறி கிடக்கிற அனுபவங்கள், உடைக்கப்பட்ட அனுபவங்கள், குடும்ப உறவுகளை கர்த்தர் ஒன்று சேர்க்கிற ஒரு நாள் உண்டு. ஹல்லேலூயா. எந்த இடத்துல வந்து ஒட்டி கொள்ளணுமோ அந்த இடத்துல வந்து ஒட்டி கொள்ளும், தானாக வரும். தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும். ஹல்லேலூயா. 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 எசேக்கியேலை போல ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு தீர்க்க தரிசனமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல அறிக்கையிடுங்க, விசுவாச அறிக்கையிடுங்க. வீட்டுல இருந்து சொன்னா போதும், கர்த்தர் சொல்லுகிறபடி செய்தா போதும், வர வேண்டியது தானா வரும். ஹல்லேலூயா. ஒரு மேக்னெட்டை வச்சுட்டு கிட்ட கொஞ்சம் இரும்பு துண்டுகளை வச்சோம்னா அது தானே வந்து என்ன செய்யும்?
ஒட்டிக்கொள்ளும். இது மாதிரிதான் கர்த்தர் உங்களுக்காக செயல்படும் போது உங்களை தேடி வரும். ஆமென் ஹல்லேலூயா. சிதறடிக்கப்பட்ட சில காரியங்கள், ஆமென் ஆமென் ஹல்லேலூயா, உடைக்கப்பட்ட சில அனுபவங்கள், ஆமென் ஹல்லேலூயா, சுக்கு நூறாக்கப்பட்ட சில அனுபவங்கள், ஆமென் ஹல்லேலூயா, யாருமே ஒன்று சேர்க்க முடியாத சில அனுபவங்களை ஒன்று சேர்க்க பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். எத்தனை பேர் இடம் கொடுக்க ஆசையா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவரே, உங்க வார்த்தையின்படி நான் சொல்ல போகிறேன் ஆண்டவரே, உங்க வார்த்தையின்படி நான் சொல்ல போகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தீர்க்கமாக பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் சொல்லுங்க, சில காரியங்களை நீங்க விசுவாசித்தீங்கன்னா அவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய அவர் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இறைச்சல் உண்டானது, அசைவு உண்டானது, ஆங்காங்கே சிதறி கடந்ததெல்லாம் ஒன்று சேர்ந்தது. ஹல்லேலூயா. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் செய்ய வல்லவர். இரண்டாவதாக ஹல்லேலூயா, அடுத்த தீர்க்க தரிசனம் வாசிக்கலாம். அதே எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அதே எசேக்கியேல் 37:9. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலுமிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்றார் என்று சொல் என்றார். ஆமென் ஹல்லேலூயா. இப்போ என்ன இல்ல, உயிர் இல்ல, என்ன ஒண்ணு மட்டும் மிச்சம். நரம்பு வந்துச்சு, சதை உருவானது, வேற என்ன வந்தது? தோல் உருவானது, எல்லாம் இருக்கு. ஜீவன் இல்லைன்னா அதுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. ஜீவன் இல்லை. என்ன அழகா இருந்தாலும், என்னதான் எப்படிதான் இருந்தாலும் பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில இருந்து அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. உயிரற்ற ஒரு பொருள், உயிரற்ற ஒரு காரியத்தை கொண்டு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் இரண்டாவது சொல்லுகிறார், நீ ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை. ஆமென் ஹல்லேலூயா. இது சற்று வித்தியாசமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய சேலஞ்ச். எசேக்கியேலுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்ச். ஆவியை எங்க இருந்து பார்த்து சொல்லுவீங்க? தீர்க்க தரிசனம் வருது. ஒரு மனுஷனை பார்த்து சொல்லலாம், சரி, எலும்பு கூட அதுல பக்கத்துல கிடக்கு, குவியல் அதை பார்த்து என்ன செய்யலாம்? சொல்லலாம் தீர்க்க தரிசனம். ஆவியை பார்த்து எப்படி சொல்லுவீங்க? ஆவி கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஹல்லேலூயா. விசுவாசம். ஆமென் ஹல்லேலூயா. அறிக்கை இடுகிறவருக்கு ஒரு விசுவாசம் வேணும். ஆமென். சொல்லுகிற எனக்கு ஒரு விசுவாசம் வேணும். அப்பதான் கேட்கிற உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கர்த்தர் உருவாக்குவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாழ்க்கையே விசுவாசம் தான். வாழ்க்கையில தேவ பிள்ளைகளுக்கு வாழ்க்கை என்னதான்? விசுவாசம் தான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக. ஹல்லேலூயா. மரித்து போனாலும் அடுத்த நொடி யார்தான் இருப்போம்? இயேசுவிடத்துல தான் இருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்கே செத்து போன அனுபவத்தில் இருக்கிற ஹல்லேலூயா, இந்த சரீரத்தை பார்த்து, இந்த ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காற்று எத்தனை திசை நமக்கு தெரியும். எத்தனை திசை இருக்கிறது? 4 திசை. இந்த 4 திசையில இருந்து எந்த திசையில இருந்து ஆவி வரும்னு தெரியாது. நீ 4 திசையை பார்த்து என்ன செய்? தீர்க்க தரிசனம் உரை. ஆவியே, நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடைபடிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றது. அப்போ காற்று கூட கர்த்தருக்கு என்ன செய்யும்? கீழ்ப்படி. நமக்கு தெரியும், இயேசு கலிலேயா கடல்ல படகுல பிரயாணப்பட்டு போய் கொண்டிருந்த போது படகு மூழ்கத்தக்கதாக என்ன வந்தது? பெரிய காற்று வந்து அலைகள் வந்து மோதிச்சு. அப்போ கர்த்தர் எழும்பி என்ன சொன்னார்? இறையாத, அமைதலாயிரு, அவ்வளவுதான். காற்று கூட என்ன செய்யும்? கீழ்ப்படியும். இப்ப எந்த திசையில இருந்து நமக்கு வரும்னு நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது யாரை கொண்டு, எந்த இடத்திலிருந்து, எந்த தேசத்திலிருந்து, எந்த மனிதனை கொண்டு என்ன நடக்குன்னு நமக்கு
தெரியாது. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரவும் தர வேண்டியவனால் முடியும். ஆமென். சிங்கம் பட்சிக்கிறது தான், ஆனா சிங்கத்தின் வாயிலிருந்து சிம்சோனுக்கு தேனை கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். அது மாதிரி ஒண்ணுமே தரமாட்டேன்னு இறுக்கி வச்சுட்டு இருப்பாங்க சிலவங்க, விட்டவே மாட்டாங்க. உடம்பு பிடி, நான் இது உனக்கு விட்டு தரமாட்டேன். பிரச்சனை தான், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான். பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. 4 திசையில இருக்கிறது, எந்த திசையில இருந்து வருமோ காணல. ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்று எசேக்கியேல் கர்த்தர் சொன்னபோது ஒரு பெரிய பிக் சேலஞ்ச். ஆமென், ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய விஷயம். எப்படி சொல்லுவேன் ஆண்டவரே, இந்த காரியம் எப்படி நடக்கும்? கண்ணுக்கு தெரியலையே. இதுவரை கண்ணுக்கு காணாத சில காரியங்கள், இதுவரை காணப்படாத சில விஷயங்கள் இன்னும் காணல, இருக்காங்க. ஆமென், இருக்கு. என் தேவன் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்புடத்தில் இருக்கிற மறை பொருட்களை எடுத்து தருகிறவர் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. நம்ம கண்களுக்கு தெரியல, நமக்கு இன்னைக்கு சத்துரு இரும்பு வேலி போட்டு வச்சிருக்கிறார். வெண்கல கதவு அப்படின்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க எதிராளி. ஆனா என் தேவன் அதை உடைக்க வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. நீங்க உடைக்க போவாங்க. விசுவாச அறிக்கை சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால இது உடைக்கப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. எந்த திசையிலிருந்து உங்களுக்கு அனுகூலம் வரணுமோ அந்த திசையிலிருந்து கர்த்தர் அனுகூலத்தை உண்டு பண்ணி வர என் தேவனை காற்றை கொண்டு செய்ய என் தேவனுக்கு முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காற்று திசை 4 இருந்து ஆவிக்கு கட்டளை எடுப்பா. நீ இப்ப எல்லாம் ரெடியா இருக்கிறது, என்ன மட்டும் வேணும்? ஆவி மட்டும் வேணும். இன்னைக்கு சில பாஸ்டர்ஸ் ஊதி தள்ளிடுறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஊதினது வேற, ஆண்டவர் ஊதினா ஜீவன் வந்தது. இன்னைக்கு இவன் ஊதி அவன் ஊதி கீழே மல்லாக்க என்ன சொல்லி போடுறான்? தள்ளி விடுறான். ஆண்டவர் ஊதினா என்ன நடக்கும்? ஜீவன் வரும். ஹல்லேலூயா. அதனால அது மாதிரி செய்து பார்க்கலாம்னு இன்னைக்கு நம்ம ஆட்கள் பயங்கரமா ஃபோர்ஸா பயங்கரமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜாக்கிரதை தேவ பிள்ளைகளை. ஹல்லேலூயா. எது சரியானது எது தவறானது என்பதை நன்றாக பகுத்தறியக்கூடிய தேவ பலம் நமக்கு வேணும். ஆமென், ஹல்லேலூயா. ஊது, ஹல்லேலூயா. ஆவி வரும். ஆமென், ஹல்லேலூயா. கண்ணுக்கு தெரியாது, இதுவரை காணல. இதுதானே இந்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும். பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு நல்ல ஆராதனை ஸ்தலம் வேணும் என்று ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கண்ணுக்கு தெரியல, இயேசுவின் நாமத்தினால அறிக்கையிடுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு வாகனம் வேணும், இதுவரை கண்ணு காணல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டோமா? என்ன வண்டின்னு தெரியாது, என்ன கம்பெனி வண்டின்னு தெரியாது, புதுசா பழசான்னு தெரியாது. எது அவருக்கு சித்தமாக தருவார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால நம்ம என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். அது மாதிரி குடும்பத்துல ஒரு விஷயம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏதோ வர வேண்டிய தடைபட்டிருக்கு, கண்ணன்னு காணல. அறிக்கையிடுங்க இயேசுவின் நாமத்தினால. எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைத்தது போல தேவ சமூகத்துல சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால அது வரும். ஆமென். அடுத்த வசனத்தை கூட வாசிங்க. 10வது வசனம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலுண்டி மகா பெரிய சேனையாய் நின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான வரிகள். ஹல்லேலூயா. நான் கர்த்தர் கற்பித்தபடியே, முதல்ல சொல்லுகிறார் கர்த்தர் கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். என்னுடைய சொந்த வார்த்தையினால எதை நான் சொல்லல. 2வது சொல்லுகிற கர்த்தர் கற்பித்தபடி நான் என்ன செய்தேன்? தீர்க்க தரிசனம் உரைத்தேன். இப்ப ஆவி எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டா எசேக்கியேலுக்கு தெரியாது. எந்த திசையில இருந்து வந்திருக்கும் நமக்கு தெரியுமா? இருக்காது, தெரியாது. நீங்கள் அறியாத பாதையை திறக்கிறவர் என்னுடைய தேவன். ஆமென். அறியாத வழியை திறக்கிறவர் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இது நடக்குமா? ஹல்லேலூயா. இந்த நபரை கொண்டு இது நடக்குமா? இந்த நபர் இதற்காக சமரசம் செய்வாரா? இதுவரை நடக்கல, ஆனா நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது என்றால், ஆமென், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்கள் என்றால், ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற தேவ பிள்ளைக்கு, ஹல்லேலூயா, கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆமென். நமக்கு தெரியாது, ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியாது, நடக்கும்போதுதான் தெரியும். இவரா, இந்த மனுஷனா, மகேஷனை என்ன காரில் வருவார் தெரியுமா? ஒரு ஃபார்ச்சூனர் வண்டியில இருக்காரு. பள்ளிக்கூட பாத்துக்கிட்டு பாக்கு, இந்த மகேஷ் பிரதரா? ஆமென். அவர்களுடைய கண்களுக்கு தான் ஆச்சரியம். விசுவாச அறிக்கையிடுங்க இயேசுவின் நாமத்தினால. காணாத சிலதை காணும்படியாக கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். இதுவரை கண்டிராத சில காரியங்கள், ஆமென், எதிர்பார்க்காத சில காரியங்கள் எந்த திசையிலிருந்து வரணும் நமக்கு அது பிரச்சனையே
எங்க இருந்து வரட்டு, நமக்கு அது தேவை. ஹல்லேலூயா. இன்றைக்கு வேத வசன வார்த்தையின்படி தேவ சமூகத்துல விசுவாச அறிக்கை இட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக செயல்படுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியை பார்த்து எந்த சங்கடப்படல எசேக்கியேல். அவிசுவாசம் வரல, நம்பிக்கை அற்ற சூழ்நிலை வரல, தைரியமா சொன்னார், ஆவியே வா, எல்லாத்துக்கும் மேலே வந்து என்ன செய், அமரு. எந்த ஆவி எங்கெங்க இருந்ததோ, எந்த தசையில இருந்ததோ அந்த இடத்துல இருந்து வந்து என்ன செய்தது, உயிரடை செய்தது. இப்போ எல்லாம் கால் ஊன்றி பாட்டமா படுத்திருந்த எலும்பு கூடுகள் எல்லாம் இப்ப என்ன செய்யறது, கால் ஊன்றி எலும்பி மகா பெரிய சேனையாய் நின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எல்லாம் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற சில காரியங்களை ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்யும் போது தாமதிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. செய்யும் போது ஆமென், இது நடக்குமா நடக்காதா என்று நினைத்துக் கொண்டு இருக்கும் போது எல்லாவற்றையும் நரம்புகள் உருவாகும், சதைகள் உருவாகும். ஆமென். ஹல்லேலூயா. தோலினால் மூடுவார். கர்த்தர் ஆவியையும் தருகிற தேவன், அப்படியே விட்டு விட்டு போகிற தெய்வம் அல்ல, எழுப்பி விடுகிற தேவன் நம்முடைய தேவன். கீழே தள்ளி விடுகிறவர் அல்ல. கர்த்தர் தள்ளி விடுகிறவங்களை என்ன செய்கிறார், எழுப்பி விடுகிற தேவன். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிற தேவன். ஆமென். இன்னைக்கு மடிச்சு கீழே தள்ளி விடுறாங்க. நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல, மடங்கடிக்கப்படுகிறவர்களை தூக்கி விடுகிற தேவன் நம்முடைய தேவன். விசுவாசிக்க முடிகிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறமாக வாசிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார், செத்து போன உங்க பிரேத குழியில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவேன். என்ன அப்படின்னா புதைக்கப்பட்ட அனுபவம். ஹல்லேலூயா. புதைக்கப்பட்ட சில அனுபவத்தில் இருக்கிற விஷயங்கள் அவ்வளவுதான். ஹல்லேலூயா. முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிறகுதான் என்ன செய்வோம், புதைப்போம். புதைக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை திரும்பி கட்டுவித்து எழுப்பி உயிரோடைய பண்ணினாருன்னா இன்னைக்கு குடும்பத்துல வாழ்க்கையில சில காரியங்கள் புதைக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறாங்க, என் தேவனாக உயர்ப்பிக்க முடியும். அந்த கடைசி வசனத்தை கூட வாசி இங்க முடிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா உயிர்ப்பிக்கிற தேவன். எல்லாரும் கண்களை மூடலாமா? அநேக காரியங்களை நான் எடுத்து சொல்ல நேரம் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கு நடுவிலும் ஆமென். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கு நடுவிலும் என் தேவனால் அற்புதத்தை செய்ய முடியும். எல்லாரும் வாய்களை திறந்து இந்த வார்த்தைகளுக்கு நேராக ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்திலே பேசி இருந்தார். மாத்திரம் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. உலர்ந்து போன இது உயிரடையுமா? ஹல்லேலூயா. செத்து போன இந்த காரியம், சாத்தியமற்ற இந்த காரியம் சில அசாத்தியங்களை சாத்தியமாக மாற்றுகிறவர் என்னுடைய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எசேக்கியேலுக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி மாத்திரம் சொன்னார், இஷ்டப்படி எதையும் சொல்ல வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. ஆமென். அப்படி செய்கிற பட்சத்துல ஹல்லேலூயா நரம்புகள் உருவாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகும், சதைகள் உருவாகும். ஆவி நாலு திசையில எந்த திசையில இருந்து வருமோ தெரியாது, ஒரு இறைச்சல் உண்டாகும் உங்க வாழ்க்கையில. ஆமென். இந்த நாளில் இருந்து அதை காண்பீர்கள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து யாருக்கெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் செத்து போன காரியங்கள் உயிரடைய வேண்டும், யாருடைய வாழ்க்கையெல்லாம் கட்டப்பட வேண்டும், யாருடைய வாழ்க்கையில குடும்பத்துல ஒரு இறைச்சல் வரணும், ஒரு அசைவு உண்டாகணும் விரும்புகிறவங்க மாத்திரம் வாய்களை திறந்து ஆண்டவரே இந்த காரியத்துல எனக்கு ஒரு அசைவு உண்டாகணும் அப்பா. ஆண்டவரே இதெல்லாம் சிதறி இருக்கிற என் குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்பா, என் சகோதரர்கள் ஒண்ணு சேரணும் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களில் எல்லாம் அப்பா உறவுகள் எல்லாம் பிரிக்கப்பட்ட நிலையில பிரிந்து போன அனுபவத்தில் இருக்கிறது ஆண்டவரே. ஒரு பள்ளத்தாக்கு நடுவில் தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் எனக்காக உதவி செய்வாங்க, யார் இதை சரிப்படுத்துவாங்க, இந்த சூழ்நிலையில யார் பேசினா இது சரியாகும்? ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுவார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால விசுவாச அறிக்கையிடுங்க. பள்ளத்தாக்குல கர்த்தர் எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க, இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும். ஆமென். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும். காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் இருக்காது, சூழ்நிலை எல்லாம் எதிராக தான் இருக்கும். ஆனால் நிரப்ப என் தேவனால் முடியும். ஏன் தெரியுமா? என் தேவன் சார்வன் என்றோச்சா அவர் பள்ளத்தாக்கிலே லீலி புஷ்பம். ஆமென். ஹல்லேலூயா. என் நேசர் பள்ளத்தாக்கிலே லீலி புஷ்பம் அவர். ஹல்லேலூயா. என் தேவன் பள்ளத்தாக்குக்கு தேவன் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்திலும் வனாந்தரத்திலும் அவர் தேவன் தான்.
தீவிலையும் அவர் தேவன் தான், கடலுக்குள்ளாடியும் அவர் தேவன் தான். அவரால் செய்ய முடியாத எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. பள்ளத்தாக்குல நீரூற்றை உருவாக்க என் தேவனால முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழுகையில் பள்ளத்தாக்குல இன்னைக்கு ஒரு வேளை அழுது கொண்டிருக்கிறீங்களா? யாருக்கும் தெரியல. ஹல்லேலூயா. இருதயத்துக்குள்ளே அழுகிற சகோதரனே, ஹல்லேலூயா, எப்படி இது எனக்கு நடக்கும்? ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால விசுவாச அறிக்கையிடுங்க. ஹல்லேலூயா. எது உயிரடையாம இருக்கிறது, எது உலர்ந்து போயிருக்கிறது, அதை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன். ஹல்லேலூயா. நீங்க விசுவாச அறிக்கையிட்டீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஒரு நாள் மறைந்து போகாது. ஹல்லேலூயா. என் தேவன் பள்ளத்தாக்கிலே நீரூற்றை உருவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கின் நடுவில் ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரும் தெரியாத ஒரு இடத்துல ஒளிந்து போன நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தினால விசுவாச அறிக்கை எடுங்க. ஹல்லேலூயா. அவரால் திறக்க முடியாத காரியங்கள் ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மேல இருக்கிற அழைப்பு வித்தியாசமானது. உங்க மேல இருக்கிற அழைப்பு வித்தியாசமானது. ஹல்லேலூயா. எசேக்கியேலின் மேல இருந்த அழைப்பு சற்று வித்தியாசமானது. கர்த்தருடைய கரம் உங்க மேல வருகிறது. இந்த காலை வேளையில இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய கரம் உங்க மேல வருமானால் அவர் உங்களை ஆவிக்குள்ளாக மாற்றுவார். வெளியே கொண்டு வருகிற தேவன் எசேக்கியாவை வெளியே கொண்டு வந்தார்னா தேவ பிள்ளைகளை உங்க வெளியே கொண்டு வருவார். இந்த பள்ளத்தாக்கு அனுபவத்திலிருந்து, செத்து போன அனுபவத்திலிருந்து கர்த்தர் உயிர்ப்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே மாற்றங்கள் உருவாகட்டும் ஆண்டவரே. கிரியைகள் நடக்கட்டும் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஒரு இறைச்சல் உண்டாகட்டும் அப்பா. இந்த நாளில் ஒரு அசைவு உண்டாகட்டும் ஆண்டவரே. சில மாற்றங்கள் உருவாகட்டும் அப்பா. அங்கங்கே சிதறி இருக்கிற எல்லாம் ஒன்று சேருவதாக. தகர்க்கப்பட்ட அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தினால ஒன்று சேருவதாக. இது உலக வாழ்க்கைக்கு இது சாத்தியமற்றதா இருக்கலாம் ஆண்டவரே. உங்க வார்த்தையின்படி நாங்கள் செய்கிறோம் ராஜா. உங்க வார்த்தையின்படி இந்த வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. இந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேருவதாக. மகா பெரிய சேனையா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்ல. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, ஆனா உங்களை குறித்ததான தரிசனம் உருவானது. பிரதர், உங்களை குறித்ததான, சிஸ்டர், உங்களை குறித்ததான தரிசனம். ஹல்லேலூயா. நீங்க உருவாகும் முன்னே, நீங்க பிறக்கும் முன்னே கர்த்தருடைய புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எலும்பு உருவாகல, தசை உருவாகல, ஆனா தரிசனம் உருவானது. தாய் கருவிலே கண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலும்பு உருவாகல, ஹல்லேலூயா. தசைகள் உருவாகல. அந்த கரு தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னமே உங்களை குறித்ததான தரிசனம் கர்த்தருடைய புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இதுவரை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாம் உணர்ந்து போன அனுபவத்தில் இருக்கிறத இந்த நாளில் வேத வசன சத்தியத்தின்படி ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வரும். கர்த்தர் உங்களை ஆவிக்குள்ளாக மாற்றுவார். உங்களை வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இந்த பள்ளத்தாக்கு அனுபவத்தில் இருந்தும் வெளியே கொண்டு வர என் தேவனால முடியும். ஆமென். ஹல்லேலூயா.